மச்சான் மச்சான் நாளைக்கு நம்ம கோவா போறோம்டா. மச்சான் நான் ஊர்ல இருக்கேன்டா. ஊர்லயா? எந்த ஊர்ல? பாண்டிச்சேரிடா. பாண்டிச்சேரியா? பாண்டிச்சேரினா பாண்டிச்சேரி இல்லடா, பாண்டிச்சேரி பக்கத்துல மதுரையில இருக்கேன். பாண்டிச்சேரி பக்கத்துல மதுரையில. நம்பலல, இது அப்பா கிட்ட கொடுக்குறேன். கொடு கொடு. ஹலோ தம்பி, சொல்லுங்க தம்பி. என்னப்பா மதுரையிலயாப்பா இருக்கீங்க? ஆமா தம்பி, குலதெய்வம் கோயிலுக்கு வந்தோம். எப்பப்பா வரீங்க? ஒரு வாரம் ஆயிடும் தம்பி. ஒரு வாரமா? சரிப்பா, அவன்கிட்ட கொடுங்கப்பா. என்னடா பேசுனியா? பேசுண்டா. அப்போ நீ மதுரையில தான் இருக்க? ஆமாண்டா. வர ஒரு வாரம் ஆகும். ஆமா, ஒரு வாரம் ஆயிடும். சரிடா வச்சுட்டுமா? போடா டே போடா, நொன்னப்பா இல்ல. நான் ஏன்டா உன் கூட வரணும்? நான் யாரு கூட வெளில போவேன்டா. பாஸ் டேய் என்னடாச்சு? போறேன் பாஸ். 2% தான் பாஸ் சார்ஜ் இருக்கு. ஐயோ, சரி வாடா அப்படியே புடிச்சிட்டு வாடா. எங்க இருந்துடா சவுண்ட் வருது? என்கிட்ட தான் பாஸ். என்னடா ஆச்சு? பாஸ், நீங்க ரொம்ப நாளா ஆர்வமா எதிர்பார்த்தீங்களா அரபி குத்து, அது ரிலீஸ் ஆகிது பாஸ். அரபி குத்து? ஆமா பாஸ். அது மட்டும் இல்ல, நீங்க போட்டுருந்தீங்களா இன்ஸ்டாகிராம்ல ஒரு போஸ்ட், அதுக்கு நிறைய லைக்ஸ் வந்திருக்கு பாஸ். ஐயோ, இன்ஸ்டாலியுமா? ஆமா பாஸ், ஒரு முக்கியமான விஷயம் பாஸ். சொல்லு. சாவ போறேன் பாஸ். சொல்றா. உங்க கிரஷ் கிட்ட இருந்து நாளைக்கு மீட் பண்ணலாமான்னு ஒரு மெசேஜ் வந்திருக்கு பாஸ். சார்ஜ் இருக்கும்போது என்ன நோன்றதுன்னே தெரியாது. இல்லாதப்போதான் எல்லாமே நல்லதாவே நடக்கும். சென்னை என்னடா இப்படி இருக்கு? மா, நம்ம ஊர்ல இருந்தே நீ இப்பதானே வெளில வர. போ புரிஞ்சுப்ப சென்னை எப்படி வாழ்ந்துருக்குன்னு. மா, என்னடா? இந்த இயர்பட்ஸ் மட்டும் கொஞ்சம் சார்ஜ் போட்டுமா. என்னடா தேடுற? என் ஸ்மார்ட் வாட்ச் வச்சிருந்தம்மா, எங்க போச்சுன்னே தெரியல. ஓகே, அவளை இல்லையா, அதுல சார்ஜ் இல்லம்மா. மச்சான், இந்த சுபு ஏதாவது வேலை இருந்தா கேட்டா, இப்ப போன் போட்டா எடுக்கவே மாட்டான்டா. வேலை இருந்தா கேட்டானா? ஆமாண்டா, நானும் என் மேனேஜர் கிட்ட எல்லாம் பேசி கஷ்டப்பட்டு வேலை வாங்கியிருக்கேன். டேய், இப்ப அவன் புதுசா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டான்டா. பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டானா? என்ன பிசினஸ்? தோ வரான் பாரு, அவன்கிட்டே கேளு. சார், பக்கத்துல வந்துட்டேன் சார். I will be there in 2 minutes. ஹைடா. மச்சான், உனக்கு தான் கால். சாரிடா, ஒரு அர்ஜென்ட் மீட்டிங், கிளையண்ட் அங்க வெயிட் பண்றாங்க. நான் அப்புறம் பேசுறேன். பைடா. அதோ வந்துட்டேன் சார், பக்கத்துல தான் இருக்கு. அப்படி என்னடா பிசினஸ் பண்றான்? காசு பணம் கொட்டு மணி மச்சான், ஒரு ஹெல்ப்டா. அர்ஜென்ட்டா காசு தேவைப்படுதுடா, ஏதாவது இருந்தா பாரு. அர்ஜென்ட்டா? ஏன்டா, காலேஜ் ஃபீஸ் இன்னும் கட்டலையா இல்ல வேற ஏதாவது கடன் ஏதாவது இருக்கா? டேய், அது இல்லடா. என் கிளாஸ்ல நிறைய பேர் ஒரு ஃபாரின் லாங்குவேஜாவது தெரிஞ்சு வச்சிருக்காங்கடா. அது மட்டும் இல்ல, நிறைய லாங்குவேஜ் கத்துக்கிட்டே இருக்காங்க. எனக்கு இந்த டாபிக் அவங்க பேசும்போதுல ஒரு மாதிரி அசிங்கமா இருக்குடா. அதான் நானும் போய் படிக்க போறேன். டேய் மச்சான், லாங்குவேஜ் கத்துக்க காசுலாம் செலவு பண்ண வேணாம்டா. டியோலிங்கோன்ற ஆப்பை டவுன்லோட் பண்ணு, அதுல ஃப்ரீயா கத்துக்கலாம். உண்மையாவா? ஆமா மச்சான், உண்மையாதான். டியோலிங்கோ தான் வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் பாப்புலர் ஃப்ரீ லாங்குவேஜ் லேர்னிங் ஆப். நீ அதுல கொரியன், பிரெஞ்சு, ஸ்பானிஷ் அது மாதிரி நிறைய லாங்குவேஜ் கத்துக்கலாம்டா. அது ஒரு கேம் மாதிரி தான் இருக்கும், அதனால ஈஸியா கத்துக்கலாம். மச்சான் சூப்பர்ரா. எப்படா டவுன்லோட் பண்றது? டியோலிங்கோட டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் பின் பண்ணிருக்கேன், போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. மா, செம்மையா மழை பெய்யுதுமா. என்னது மழையா? என்னது மலையா? ஸ்கூல் லீவ் விட்டுருவாங்க, பிரச்சனை இல்லை. ஆனா இந்த டியூஷன் அக்கா லீவ் விடாம வர சொல்லி சாவடிப்பாங்களே. மழை பெஞ்சா ஸ்கூல் லீவ் விட்டுருவாங்க. இவனை வீட்டுல வச்சு மேய்க்க முடியாதே. கரண்ட் கட் பண்ணிட்டாங்கன்னா போன் எப்படி சார்ஜ் போடுறது? வேலைக்கு பைக்ல எப்படி போடுறது? பேசாம பஸ்ல போயிடுவோம். தோய்ச்ச துணியெல்லாம் எப்படி காய போடுறது? இடி இடிக்குது, டிவி ஆஃப் பண்ணாம இருக்கான். டே ஹரிஷே, டிவி ஆஃப் பண்றா. பஜ்ஜி வேற போட்டு சொல்லி கேட்பாங்க. டீ போட பால் வேற இல்ல. இப்ப எப்படி இந்த மலையில கடைக்கு போறது? ஹரிஷ், ஐயோ உனக்கு ஏன் மேக்ஸ் வர மாட்டேங்குது? மேக்ஸ் ரொம்ப ஈஸிடா. நான் ஒரு சம் சொல்றேன், அதை அப்படியே இமேஜின் பண்ணிட்டு எனக்கு ஆன்சர் பண்ணு. ஓகே மேம். உன் ஃப்ரெண்டுக்கு 80 ரூபா தேவைப்படுது. மச்சான், எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு 80 ரூபா தேவைப்படுதுடா. உன்கிட்ட அப்போ சேஞ்ச் இல்ல, 100 ரூபா தான் இருக்கு. 100 ரூபாவை அவன்கிட்ட குத்துற. சேஞ்ச் இல்லையே. சரி இந்தா. இப்போ அவன் உனக்கு பேலன்ஸ் எவ்வளவு கொடுப்பான்? பேலன்ஸா? கொடுக்க மாட்டான் மிஸ். டேய், 20 rupees கொடுப்பான்டா. இந்த சிம்பிள் மேக்ஸ் கூட தெரியல மிஸ். உங்களுக்கு தான் மிஸ் என் ஃப்ரெண்டை பத்தி தெரியல.
மா டீ போட்டியாம்மா? டீயா? டேய் கேஸ் அவ்வளோ டிமாண்டா இருக்கு, கேஸ் விலை வேற ஏறி போகுதுன்றாங்க. இந்நேரத்தில் ஒன்று டீ வேணுமா? ஐயோ வேணாம்மா, விடுமா. இங்கே தானே வச்சேன் பேட்டை. நானே கஷ்டப்பட்டு வீட்டில் இருக்க கட்டையெல்லாம் எடுத்து கொளுத்திட்டு இருக்கேன். எல்லா கட்டையும் சீக்கிரமா எரிஞ்சிச்சுடா. ஆனா உன் பேட்டு மட்டும்தான் ரொம்ப நேரம் எரிஞ்சிட்டு இருக்கு. ஹரிஷ், கவர்மெண்ட்லேருந்து இந்த எஸ்ஏஆர் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க, இது கொஞ்சம் ஃபில் பண்ணி கூட. ஃபார்ம் ஃபில் பண்ணுமா? ஹலோ, அர்ஜென்ட்டாவா? ஓகே சார், இதோட உடனே முடிச்சு அனுப்பிச்சிடுறேன். ஓகே சார். இவனுங்களை கேட்கறதுக்கு நானே யூடியூப்பை பார்த்து ஃபில் பண்ணிக்கலாம். எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில் பண்ணுவது எப்படி? என்னத்துக்கு ஃபார்ம் ஃபில் பண்ணியிருப்பாங்க. ஹரிஷே, அங்கே எஸ்ஆர் ஃபார்ம் பாதி ஃபில் பண்ணி வச்சிருக்கேன், பேலன்ஸ் கொஞ்சம் ஃபில் பண்ணிடுறா. அம்மா கொஞ்சம் வேலையாக இருக்கேன்டா. அப்படின்னா நம்ம பரம்பரையில யாருமே ஃபார்ம் ஃபில் பண்ண தெரியாதா? ரெண்டு பேரும் கீப்பிங் என்னடா இவ்வளவு அடிச்சுக்கிறானுங்க? அவ்வளவு சூப்பரா பாப்பானுங்க. அதெல்லாம் இல்லடா, கீப்பிங்னா ஓட தேவையில்ல. சும்மாவே நிக்கலாம். நல்ல வேலை, ஃபீல்டிங்கன்னா ஓட விட்டுருப்பானுங்க. இங்க ஜாலியா இருக்கும். வர பேட்ஸ்மேன் கிட்ட ஏதாச்சும் பேசிக்கினே இருப்பானுங்கடா. டேய், நீ பின்னாடி போடா, பின்னாடி போடா. என்ன தெளிவா போன வாரம் அந்த டோர்னமெண்ட் போனீங்களே, என்னாச்சு? ஓட விட்டானுங்க தல. ஓட விட்டானுங்களா? பரவாயில்லையடா, ஒருத்தன் விட்டு குடுத்துட்டு போயிட்டான். கிழிச்சானுங்க. 6 ஓவர் மேட்ச், 3 ஓவர் இவன் 3 ஓவர் அவன் கிழிச்சு வச்சிருக்கானுங்க. டயக்ராம் வரைய சொன்னா கிறுக்கி வச்சிருக்க. அப்சர்வேஷன் ஃபுல்லா தப்பு. போய் ஃபர்ஸ்ட்ல இருந்து எழுதிட்டு வா, அப்பதான் இன்டர்னல் மார்க் போடுவேன். மச்சான் சொன்னா கேளு, நைட்டு ஃபுல்லா உட்காந்து எழுதுனா காலையில கூட முடிச்சிடலாம். அதான் ஒரே வழி, போய் எழுதுறா. Experts would have told me to go with a lead spinner, but I had other ideas. யாழ்னி, யாழ்னி, எனக்கு ரெக்கார்ட் நோட் எழுதி தெரியா? அப்ப எனக்கு டைரி மில்க் சில்க் வாங்கி தெரியா? தெரியும், நீ கேப்பன்னு. இந்த ரெக்கார்ட் நோட்டு நாளைக்கு முடிச்சிடுறேன். சாரே கொலமாசு. இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தில நம்ம ஆட்டோக்கார தம்பி எங்க இருக்கான்னு கொஞ்சம் பாருங்கம்மா. என் கண்ணே பற்றும் போல இருக்கு. அழகா இருக்க, ஒரு போட்டோ எடுத்துக்கலாம். கையில என்ன இருக்கு? சாப்பிடு சாப்பிடு. புல்லாங்குழல் எப்படி ஊதுவாங்க? குட். இதோ என்ன மைதான் நீரவுக்கும் கிருஷ்ண வேஷம் போட்டாங்க. ஆனா அவன் உண்மையிலே கியூட்டா இருந்தான். அதோட ஃபுல் வீடியோ ஐஎம் சுப்பு சேனல்ல இருக்கு, உடனே போய் பாருங்க. டேய் 11th என்னடா குரூப் எடுக்க போற? சீக்கிரமா சொல்லு, ஸ்கூல்ல போய் பேசிட்டு வந்துடலாம். இதோ சொல்றேம்மா. டேய் சொல்லிட்டு போடா. டேய், எங்க அம்மா என்ன குரூப் எடுக்க போறேன்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்கடா. சீக்கிரம் ஏதாவது சொல்லுங்கடா. ஆமாண்டா, எங்க அம்மாவும் கேட்டுனே இருக்காங்கடா. பேசாம பயாலஜி குரூப் எடுத்துலாமா? டாக்டர், இன்ஜினியர் என்ன வேணா ஆகலாம். நான் எடுத்த மார்க்லாம் பயாலஜி குரூப் கொடுக்க மாட்டாங்கடா. ஆமாண்டா. அப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ்? கம்ப்யூட்டர் சயின்ஸா? டேய், அதுல பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிலாம் வரும்டா. பிசிக்ஸ்க்கு லாவண்யம் மிஸ்ரம். காமர்ஸ் எடுத்துக்கிறேமா? அதுதான் ஈஸியா இருக்குமா? டேய், வீட்ல கேட்டா சிஏ ஆக போறேன். மச்சான், நீ சிஎஸ்கேக்கு மும்பை இந்தியன்ஸ்க்கு மேட்ச்டா. சரிடா. சரிடாவா? டேய், நம்ம சண்டை போடணும்டா. ஆமால, மும்பை இந்தியன்ஸ்டா. சென்னை சூப்பர் கிங்ஸ்டா. வேற ஏதோ சொல்லுவோமே. என்ன மச்சான், சண்டை போடவே வரல? போன வருஷம் நேரத்துக்குலாம் எப்படி இருந்தோம்? இன்னைக்கு வாங்கடா, ஒரு கை பாத்துடலாம். கிழிப்பீங்களா? எங்க டீம் கேப்டன் யார் தெரியுமா? தலடா. டேய், எங்க டீம்ல யாருன்னு தெரியல, ஹிட்மேன்டா. ஹிட்மேனா? ஹிட்மேன். ஏன்டா டேய், 2 வருஷம் சஸ்பெண்ட் ஆயிட்டு நீங்களா இந்த பேச்சு பேசுற பாத்தியா? ஏன்டா அம்பேரை வச்சு மேட்ச் ஆடிட்டு இருக்கீங்க? அம்பேர் இல்ல வாங்கடா. இந்த வருஷம் டோனியும் கேப்டன் இல்ல, ரோஹித்தும் கேப்டன் இல்ல. அவள் தான்டா.